ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுவீங்க? நம்மளுக்கு வந்து புளிய மரத்து கீழே போய் நின்னா தான் பேய் பிடிக்குமான்னு இல்லை, பயந்த சுபாவம் இருந்தா சரிங்களா, யாருக்கானாலும் காற்று சேட்டை அண்டும். பெண் பிள்ளைங்களுக்கு குளிச்சுட்டு போகிற நேரங்களில், தலைக்கு மாதவிடாய் குளியல் நேரங்களில் அவங்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு தாக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆத்மா நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைங்கிறது இருக்குது. சில பேர் வந்து வைத்திய ரீதியாகவும் வருவாங்க, மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் வராங்களான்னா கிடையாது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நசீம் அம்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். அதிகமாக ஆண்கள் தான் பில்லி, சூனியம், மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணுறதா பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறீங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா? நல்ல கேள்விம்மா. அதாவது பெண்ணாக இருந்து பண்ணுறதுக்கு ஒரு அசாதாரியமான தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்கள் தான் எல்லாமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பெண்களுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் தேவை, தைரியம் தேவை. தைரியம் இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலான்னு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் சாதாரணமாக நம்ம நாட்டை ஆண்டதே பெண் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். தீய ஆன்மாக்கள் பெண்களை அதிகமாக தொடர்புல வரும். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப சாஃப்டானவங்க, மென்மையான மனசுள்ளவங்க, சீக்கிரம் வந்து அவங்க வந்து எதுக்கானாலும் அடிக்ட் ஆகிடக்கூடியவங்க. அதனால தான் பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வந்து நம்மளை வந்து தடைப்பட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேக்கி போயிட்டுருக்காங்க, நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்காங்கங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேம்மா. ஒரு வீட்டில் ஆவி புகுந்திருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வீட்டில் வந்து இப்போ ஆவிகள் வந்து சாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் போகாது. அது வந்து வருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து யாராச்சும் அமாவாசையில் பிறந்திருக்கலாம், இல்லை பௌர்ணமியில் பிறந்திருக்கலாம், இல்லை ராவு காலத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை கிரகண நேரத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து சீக்கிரம் வந்து ஆவிகளோட அட்டாக் ஆகும். சரிங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னா, நம்ம கோயிலுக்கு போனால் வராது. முதல்ல வந்து ஏதோ ஒரு விளக்கு வீட்டில் நம்ம சாதாரணமாக விளக்கேற்றுவோம். அந்த விளக்கேற்றும் போது விளக்கு அணைஞ்சிரும், திடீர்னு அணையும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊதுபத்தியோ இல்லை வந்து சாம்பிராணி புகையோ போட்டிங்கன்னா ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த வாடை வராது, அதுங்க வாடை எடுத்துக்கும். ஒரு துர்நாற்றம் வரும், ஒரு ஸ்மெல்லு, டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு வரும். அது இல்லாமல் நைட் நேரத்தில் நீங்கள் ஊதுபத்தி கொளுத்தாமே இருப்பீங்க, அப்போதைக்கு வந்து ஒரு விதமான மல்லிப்பூ வாடை வரும். சரியா? மகரந்த பூ, அதாவது நிறைய ஒரு சென்ட்டு ஸ்மெல் வந்துச்சுன்னா பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுங்க வந்து நடமாட்டம் இருக்குங்கிறது நம்ம உணர்ந்துக்க வேண்டியதான். அடிக்கடி வந்து காய்ச்சல் வரும், தலைவலி வரும், தேவையில்லாமல் வந்து உடம்பு வலி வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி எந்த மாதிரியான நபர்களுக்கு பேய் பிடிக்கும்? அதாவது ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், ஒரு 16லேருந்து நம்மளுக்கு டீனேஜ் பசங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அடாதுடியாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கே போகிறது, பெற்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மிட் நைட்டில் போகிறது. நம்மளுக்கு வந்து புளிய மரத்து கீழே போய் நின்னா தான் பேய் பிடிக்குமான்னு இல்லை, பயந்த சுபாவம் இருந்தா சரிங்களா, யாருக்கானாலும் காற்று சேட்டை அண்டும். பெண் பிள்ளைங்களுக்கு குளிச்சுட்டு போகிற நேரங்களில், தலைக்கு மாதவிடாய் குளியல் நேரங்களில் அவங்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு தாக்கும். ஏன்னாக்கா அவங்க அந்த நேரத்தில் சாஃப்டாக இருப்பாங்க. மற்ற நேரத்தில் வந்து பெண்கள் தைரியமாக இருப்பாங்க, அவங்களும் அதனால் ஃபேஸ் பண்ண முடியும். பெண்களுக்கு தான் பிடிக்கணும்னு இல்லை, ஆண் பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்கணும்னு இல்லை, யாருக்கானாலும் தைரியமாக இருக்கிறவங்களுக்கு ஆவி கிட்ட வராது. பயந்தவங்களுக்கு தான் நிச்சயமாக அது அட்டாக் ஆகும். நானும் ஒரு பெண் தான். நானும் பீரியட்ஸ் டைம் அப்போல்லாம் சுடுகாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ எனக்கெல்லாம் பேய் பிடிக்கவே இல்லையே. தங்கம் தைரியமான கேள்வி. ஏன்னா சுடுகாட்டில் வந்து பேய்கள் இருக்காதுன்னு நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன் சுடுகாட்டில் பேய்கள் இருக்காதுன்னா, சுடுகாட்டில் வந்து தெய்வங்கள் வசிக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களும் சித்த பெருமாக்களும் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. அதனால வந்து சுடுகாட்டில் பேய்கள் இருக்காது. சரி, பேய்கள் எங்கேம்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பிணம் இறக்கி சுற்றுவாங்க. சரியா? பிணம் இறக்கி சுற்றிட்டு பானையை உடைப்பாங்க. அந்த இடத்துல தான் காத்துக்கள் ஓரமாக ஒதுங்கி உக்காரும். சரியா? மற்ற நேரத்தில் நீ வந்து தலை குளிச்சுட்டு போ, பிரியாணி சாப்பிட்டுட்டு போ, இன்னும் மிட் நைட்டில் போய் உக்காரு, நீ வந்து தீட்டாய் கூட போய் உக்காரலாம், உனக்கு எந்த பெய்யும் அண்டாது. அது தைரியமாக உள்ள பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக அண்டாது, பயம் பொறுத்தாது. ஒரு வாட்டி நீ உன்னை வந்து பயம் பொறுத்த ட்ரை பண்ணோம், நீ பயந்துட்டியன்னா அது கட்டாயம் இவன் நம்மளுக்கு கண்ட்ரோலில் வருவான் அப்படின்னு ஏறிக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பக்கமே வராது. இப்போ நார்மலாக வந்து ஒரு பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆத்மா நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுமா? இது நல்ல கேள்வி. என்னென்னா, இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிடுறான். இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, இவனை பிரிய முடியாமல் அவனுக்கு ஆயுள் காலம் முடியல, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இறந்துட்டான். இவனுக்காக அவன் சுற்றி சுற்றி வருவான். அப்போது அவனுக்கு தீங்கு தான் பண்ணுவானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவன் வந்து நன்மையும் செய்வான். ஏன்னாக்கா அவன் முன்கூட்டியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் நண்பன் வந்து நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவன் நினைப்பான். அப்போ நல்ல காரியங்களும் வந்து நம்மளுக்கு செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயோ நான் பைக்கில் வந்து கண்ணு சிமிட்டுற நேரத்தில் நான் வந்து தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தடுக்கும். இல்லை அவன் ஏதோ வந்து காதல்னால தோல்வியோ, இல்லை வேலைனால தோல்வியோ, மனநல டென்ஷனோ அப்படின்னு அவன் தவறான முடிவு எடுக்கும்போது நிச்சயமாக அது உதவி செய்யும், அவனை தடுக்கும். அது எந்த மாதிரினா, பாசத்துக்கு கட்டுப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். ஏன் பண்ணோன்னு நினைக்கோன்னா, அந்த ஆன்மாக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது தன்னோட சொந்தக்காரங்களை பார்த்தா நினைப்பாவே வரும், இல்லை தான் பிள்ளைய பார்த்ததாவே நினைக்கும், இல்லை தான் ஃப்ரெண்டை பார்த்ததா நினைக்கும், இல்லைன்னா தன்னோட தம்பியோ தங்கச்சியோ அப்பாவோ எந்த உருவத்தில் வேணாலும் அதை இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ அந்த மாதிரி இமேஜின் பண்ணி தான் தெரியாத ஒருத்தரை அது காப்பாற்றும். அதே மாதிரி ஆன்மாக்களுக்கு வந்து உறவு முறைகள் அப்படிங்கிறது தெரியாது. யாராக இருந்தாலும் அதை வந்து இரக்கங்குணம் உள்ளவங்க, அதாவது இறை சக்தி இறை ஞானம் உள்ள ஆன்மாக்கள் வந்து மனிதர்களுக்கு உதவதான் செய்யுமே தவிர்த்து தீங்கு நீடிக்காது. எந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு ஆவி பூதங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ராசிங்கிறது நம்ம குறிப்பிட முடியாது. பொதுவாகவே வந்து நான் சொன்ன மாதிரி தைரியம் உள்ளவங்களுக்கு கிட்ட நெருங்காது, தைரியம் இல்லாத அதாவது மனோபயம் கொண்டவங்க அப்படின்னு இருப்பாங்க சில பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் வந்து இது எஃபெக்ட் ஆகுமே தவிர்த்து ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம பேரிட்டு குறிப்பிட முடியாதுமா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுவீங்கம்மா? நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சவங்க வரதுண்டு. அதாவது சில பேர் வந்து என்னென்னா ஈகோனால பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் என்னென்னா ஏதோ ஒரு துஷ்ட ஆத்மானால பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை ஏவல் செஞ்சு அவங்கள பிரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம இறை சக்தி கொண்டு எங்களோட குலதெய்வத்தை கொண்டு நாங்கள் சேர்த்து வைக்கிறது உண்மை. அது சேர்த்து வைப்போம், நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ அந்த மாதிரி வந்தவங்களோட ஏதாவது ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா? அதாவது ஒரு கேஸ் வந்து என்னென்னா, ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. சரியா? அண்ணன் தம்பி 2 பேரும், சரிங்களா, அவங்க அண்ணனுக்கு வந்து குழந்தைங்க இல்லை, தம்பிக்கு குழந்தைங்க இருக்குது. அப்போது அண்ணன் ஃபேமிலி வந்து பிரிஞ்சாக்கா நான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டாப்புல, தம்பி போய் வேறு இடத்துல மாந்திரிகம் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போன கேஸை நம்ம சிம்பிளாக வந்து இதை வந்து யாருப்பா நம்மளை அப்ரோச் பண்ணதுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, யாருக்கு அண்ணாக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மகிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம்னு எடுத்து சொன்னதுனால அவங்க கரெக்டாக அவங்களுக்கு சந்தேகம், தம்பியே இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தேகம். நிச்சயமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண பிறகு எனக்கு இது சேர்த்து தாங்க அப்படின்னு அவரையும் கணவரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார், நானும் என் மனைவி சேர்ந்தா போதும்மா, எங்களை சேர்த்து வைங்கம்மா அப்படின்ட்டு. நம்ம செஞ்ச சின்னதான பரிகாரம் என்னென்னா, 4 சக்கரத்தை போட்டு அவங்க 2 பேர் ஃபோட்டோ வச்சு தான் வேலைப்பாடு பார்த்து கொடுத்தேன். சிம்பிளான முறையில் வேலை பார்த்தேன். 2 பேரும் இன்றைக்கி சேர்ந்து கணவன் மனமும் சந்தோஷமாக இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய என்னோட இறைவன் கொடுத்த சக்தின்னு தான் சொல்லுவேன்.
நம்மளை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அம்மா இந்த ஆவி பேய் பில்லி சூனியெல்லாம் எடுக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கே திருப்பி எப்போவாது அஃபெக்ட் ஆயிருக்கா? கண்டிப்பாக பண்ணோம். இது வந்து பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேய் ஓட்டணும், ஒரு ஆன்மா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பெரிய ப்ராசஸ்ஸு. முதல்ல வந்து ஆன்மாக்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். எப்படி பண்ணிப்போன்னா, நார்மலாக வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து அவங்க நடிக்கலாம், இல்லை வந்து அவங்க மேலே பேய்கள் இருந்தாலும் இங்கே வரும்போது தப்பி ஓடிடலாம். அவங்க இங்கே வரும்போது நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அப்போ நம்ம எப்படி அவங்கள வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்மகிட்ட இருக்கிற குரானின் எழுத்துக்கள் முறையமாக எழுதி வச்சுருக்கிற ஒரு புக்கோ இல்லை வந்து ஒரு எந்திரத்தையோ அவங்கக்கிட்ட வந்து சும்மா பிடிக்க சொல்லுவோம். பிடிக்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, பிடிக்க மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க, இல்லைன்னா தூக்கி வீசிடுவாங்க, இல்லைன்னா நாங்கள் ஓதி வச்சுருக்கிற தண்ணியை குடிக்க சொல்லுவோம். அது செஞ்சாலும் ஓடிடுவாங்க, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இதே நடிக்கிறவங்களா இருந்தாக்கா தாராளமாக வாங்கி குடிச்சிருவாங்க. அது வாங்கி கையில் வச்சுப்பாங்க. அப்போ ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், இவங்களுக்கு ஆன்மா தொல்லை இல்லை, இவங்க நடிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆன்மா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோன்னா, நான் போட்டிருக்கிற டேபிளே என்ன பண்ணோம், தூக்கும், தாராளமாக தூக்கும். அப்போது இவங்களுக்கு உண்மையாலுமே பேய் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ஓட்டுறதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கும், அது இறைவன் கொண்டு ஃபஸ்ட் டைம் வர சொல்லுவேன். அப்போ ஒரு எந்திரத்தை அவங்களுக்கு பத்திரமா அது அசையாதபடி பாதுகாப்பு பண்ணி வச்சு அவங்களுக்குள்ளாரையே தங்க வைப்போம். 11 நாள் கழித்து திருப்பி வர சொல்லுவேன். வந்த பிறகு அது ஓட்டுறதுக்கான ப்ரொசீஜரை அன்றைக்கி தான் பண்ணுவோம். சேஃபாக ஓட்டி அவங்களுக்கு கிளியர் பண்ணி அனுப்புவோம். இப்போ இந்த மாந்திரிகம்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த மாந்திரிகத்துக்காக நீங்கள் போய் படிச்சிங்களா, அல்லது உங்களுக்கு கடவுளாக கொடுத்த வரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வராங்க. என்னென்னா, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சதாகட்டும், இல்லை காதலன் காதலி பிரிஞ்சதாகட்டும், இல்லை கல்யாணம் நடக்கலை, இல்லை நம்மளுக்கு தொழில் சிறப்பாக போகலை, இல்லைனாக்கா எனக்கு வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும், எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மளை நாடுறாங்க. அதே மாதிரி பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பொருத்தம் அமையலை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எல்லா மக்களுக்கும் எல்லா தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைங்கிறது இருக்குது. சில பேர் வந்து வைத்திய ரீதியாகவும் வருவாங்க, மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் வராங்களான்னா கிடையாது, மருத்துவ சார்ந்த இதில் வந்து நம்ம கொடுக்கப்படுது. அதனால் வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் தீர்வு தேடி வராங்க. அம்மா, நீங்கள் எத்தனை காதல் ஜோடிகள், அதாவது பிரிஞ்சிருந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சுருக்கீங்க? நல்ல விஷயங்களுக்கு உண்மையாலுமே நான் காதலிக்கிறேம்மா, நீ என்னோட காதல் ஜோடியை சேர்த்துத்தாங்க, என்னோட பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நிறைய பேரை சேர்த்து வச்சுருக்கேன். நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எந்த காதலர் ஜோடியானாலும் முதல்ல வந்து வீட்டில் அப்ரோச் பண்ணுங்கள். வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுக்காக தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு 1க்கு 2 வாட்டி வீட்டில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க. அவங்க முடியல, நம்ம பிரிஞ்சு போகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்மளை நாடினீங்கன்னா கண்டிப்பாக அது சஜஷன் சொல்லுவேன். இப்போ நார்மலாக 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அவங்க ஜோசியம் பார்த்து அவங்க சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழும்போது பிரிஞ்சிருவாங்களா, இல்லை சேர்ந்தே இருப்பாங்களாமா? அந்த மாதிரி, அதாவது ஒரு ஜோசியக்காரங்க சொல்கிறது தவறாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது. விதிக்கு தக்கன மாதிரி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம். அந்த சேர்ந்த ஜோடிகள் சந்தோஷமான வாழ்கிறதுக்கான வழிமுறை சொல்லித்தரேன். கண்டிப்பாக நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாங்க, ஹாப்பியான லைஃப் இருக்கும். அம்மா, நீங்கள் மாந்திரிகம் மட்டும்தான் பண்ணுவீங்களா, அதுக்கான பரிகாரமும் உங்ககிட்ட இருக்குமா? பரிகார முறைகள் நிறைய இருக்குமா. பரிகாரங்கிறது இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஏன்னாக்கா சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு கண்ருஷ்டி கலையினா ஒரு கடை வாசலில் பாரு, 4 மிளகா ஒரு எலுமிச்சம்பழம் சொருவி விட்டு அதுக்கு மாட்டி விட்டாங்கன்னாவே கண்ருஷ்டி எடுக்கும். அதே இல்லாமல் எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சாலே கண்ருஷ்டி போகும். உப்பை வந்து நம்ம குழந்தைங்கள சுற்றி போட்டாலே கண்ருஷ்டி போகுங்கிறது இருக்குது. அப்போ இது பரிகாரம் தானே சொல்லுவோம். பரிகாரம் இல்லாமல் எப்படி ஆகும்? நம்மளுக்கு வயிற்று வலியும்பாங்க, நான் என்ன சாப்பிட்டாலும் வயிற்றால போயிட்டுருக்கோம். அதே மாதிரி திருஷ்டி சுற்றி போடும்போது வயிற்றால போகிறது நின்று போயிடும். அதுக்காக பரிகாரம் இல்லைன்னு இல்லை, பரிகார முறைகள் சிம்பிளாக இருக்குது, நிறைய இறைவன் கொண்டு முறைகளும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.